ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம். இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவள வேணா கூட்டு வரட்டுமா? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. சரி மாப்ள. ம். அக்கா கொடுமா. இந்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். பெட்ரூமில் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆ வா, கூட்டிட்டு போங்கம்மா. ஆ. என்னங்க 24 மணி நேரமும் இந்த பிசினஸ் தானா? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாருங்க. வாங்கிக்கோங்க. சாந்தி, ஏன் இப்படி பேசுற? இந்த உலகத்தில் நீ தான் எனக்கு முக்கியம். இப்போ லேப்டாப்பை மூடணும், அவ்வளோதானே? ம். சாந்தி, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? பொய் சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டியே. அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா போய் சொல்றேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? என்னங்க, எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் அவங்க கூட தூங்கணும்னு. எதுக்கு? தெரியல. கேட்டா சொன்னது செய்யன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என் உடம்புக்கு என்ன? உனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா. உன் பாடியில் ஹியூமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஹெல்த் வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. மற்றபடி நீ டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாயிடுவேன். இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உடம்புக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருக்கா? ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைத்தனமா பேசாத சாந்தி. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். ம், நான் வரேன். ஏங்க ஏங்க சாந்தி கிட்ட என்னங்க சொன்னீங்க? என்ன மாப்ள? உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கன்னு சொன்னீங்களாமே. ஆமா மாப்ள, அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு சந்தேகம் வராது? நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உண்மையை சொன்னா அவ ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த அவமானம் அவ மனசை எவ்வளவு பாதிக்கும். அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி மாப்ள. சரிங்க. என்னங்க, அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நீ லேசா மயக்கமானதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா. அதனால அப்படி சொன்னாங்க. அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி? பொறுமையா இருங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஐயோ, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, நீ பேசினா நிறுத்த மாட்டேன். எனக்கு சீக்கிரமா ஆஃபீஸ் வர போகணும் காலையில். தூங்கலாம் வா. அப்போ அவ்வளவுதானா? போதுமா? ம். சாந்தி, நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத. அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா. தூங்குங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, என்ன விட்டுருங்க. என்னால முடியாது. தூங்குங்க. காலையில எழுந்தா அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க.
சாந்தி, என்னம்மா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடு. சப்போஸ் உன் புருஷன் ஆசையோட பக்கத்துல வந்தா கூட பக்குவமா ஒதுங்கிடு. சரிம்மா. பாவம்மா, அவரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்காரு. நீதான் அவரை வளைச்சு போட்டு அன்பால கரெக்ட் பண்ணணும். அம்மா, நீ சொல்லவே வேண்டாம். என் புருஷனை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி சரி வா, நாம பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தி உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத. என்னம்மா, எனக்கு தெரியாதா? சரி வா. என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். சுகுணா, அறிவு இருக்கா உங்களுக்கு? சாரி சுகுணா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை மாமா. நான் வேணும்னே பண்ணல சுகி. சாரி சுகி. சாந்தியோட புடவை நீ கட்டிருந்தல, உன்னை சாந்தி நினைச்சுதான் சுகி. ஒரு சேஞ்சுக்காக இதை எடுத்து கட்டினேன் மாமா. என்ன மன்னிச்சிரு சுகி. மாமா இல்ல சுகி, என்ன மன்னிச்சிரு சுகி ப்ளீஸ். மாமா பரவாயில்ல மாமா, நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன். இது அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடாதீங்க மாமா. நான் சொல்ல சுகி, நீ சொல்லிடாத சுகி. சொல்லிடாத ப்ளீஸ், சொல்லிடாத. நானும் சொல்ல மாட்டேன் மாமா, நீங்களும் சொல்லிடாதீங்க. சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுகி. சரி விடுங்க மாமா. சரி சுகி, சாரி சுகி. மாப்ள, என்ன மாப்ள? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா அப்படியே. என்ன இந்த நேரத்துல? தூக்கம் வரல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது மாப்ள. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சரிங்க. மாப்பிள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னங்க?
ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? nothing. நத்திங்னு சொல்லும் போது தெரியுது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. சாரி சாரி சாரி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன் சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டா தானே போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனா அப்புறம் ஏங்க க்ளோஸ் பண்றீங்க? சாந்தி, இங்க இருக்கிற பிசினஸை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தல. அப்புறம் பாண்டிச்சேரி பிசினஸ் எப்படி கவனிக்கிறது? இது வரைக்கும் நல்லா தானங்க போயிட்டு இருந்தது. ஆமா. தேங்க்ஸ் சுகி. அது வந்து கம்பெனி நிர்வாகம் பண்றதுக்கு சரியான ஆள் கிடைக்கல. இது வரைக்கும் ஒழுங்கா தானங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, இது வரைக்கும் ஒரு பொண்ணு தான் என்னோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தா. இப்போ அவ என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. வேற யாரையாவது போடலாம்ல. நம்ம கம்பெனியில் எப்பவுமே பொறாம போட்டி எல்லாம் அதிகமாகவே இருக்கும். நம்பிக்கையான ஆள் இல்லைன்னா பிஸ்னஸ் அதிகமாக லாஸ் ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும். இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து மார்க்கெட்டில் இடம் பிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? சரியான ஆளை சரியான நேரத்தில் சரியான இடத்துல வைக்கலன்னா எல்லாமே தப்பாக போயிடும். இப்போ என்ன செய்யறதா உத்தேசம்? என்ன ஒன்று அந்த போஸ்ட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் உன் ஹெல்த் வீக்காக இருக்குது. அதுவும் ஒன்று அங்கே அனுப்பிச்சிட்டு நான் இங்கே தனியாக இருக்கிறது என்னால் முடியாது. என்னங்க, என் தங்கச்சி இருக்கால, இவளை விட ஒரு நம்பிக்கையான நாள் கிடைக்கவே கிடைக்காதுங்க. எம்பிஏல கோல்ட் மெடலிஸ்ட், 2 வருஷம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. சுகியா, சின்ன பொண்ணு, அவளை போய் நீ... என்னது, நான் சின்ன பொண்ணா? ஆளை பார்த்து எடை போடாதீங்க மாமா. இவளை விட பெஸ்டா யாருமே கிடைக்க மாட்டாங்கங்க. சாந்தி, ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லம்மா. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிகேட்டடா இருக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சுகி, உங்க அக்கா சொல்ற மாதிரி நீ ஒழுங்கா வேலை பாப்பியா? மாமா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அப்படியே என்ன மிஸ் பண்ணவே மாட்டீங்க. என்ன எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அவரோட பாண்டிச்சேரி பிரான்ச்சை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அதான் நம்ம சுகுணாவை ரெக்கமெண்ட் பண்ணேன். சுகிய பாண்டிச்சேரிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன மாப்பிள்ள இது? உங்க ஆபீஸ்ல இவ வேலை செய்யறது அவளோட அதிர்ஷ்டம். இதை விட நல்ல வேலை அவளுக்கு எங்கேயும் கிடைக்காது. சுகி, உனக்கு சம்மதம் தானே? 100% ஓகே மாமா. அப்படின்னா இன்னைக்கே கிளம்ப வேண்டியிருக்கும். என்னங்க, நானும் வரேங்க. நீ எதுக்கு அங்க? இங்கே இரு. நான் சுகி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உடனே திரும்பி வந்துட போறேன். உனக்கு எதுக்குமா வீண் அலைச்சல்? ஆமா சாந்தி, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். தேவையில்லாம டிராவல் பண்ணா உன் ஹெல்த் வீக் ஆயிடும். சொன்னா புரிஞ்சுக்கமா. சீக்கிரம் வா சுகி. நம்ம பிளான் ஓகே ஆயிடுச்சு.